வணக்கம் ரிஜி. மயிலாடுதுறையில ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட 3 பேருக்கு அறுவல் விட்டு நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை 63 பேட்டை தெற்கு தெருவைச் சேர்ந்த செல்வம் வயது 50, கற்பகம் வயது 42, கவியரசன் வயது 14 ஆகிய 3 பேருக்கு அறுவல் விட்டு நடைபெற்றது. கற்பகம் இன்று காலை குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர்வீட்டைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் ஜெயலட்சுமி மகன் முருகன் என்பவரின் மகன் அசோக் வயது 25 முன்விரோதம் காரணமாக கற்பகத்தை அரிவாளால் வெட்டியுள்ளார். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். அவரை தடுக்க சென்ற கணவர் செல்வம் மற்றும் மகன் கவியரசன் ஆகியோரும் வெட்டுக்காயமடைந்தனர். ஒவ்வொரும் மயிலாடுதுறை அரசினர் பெரியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு படுகாயமடைந்த கற்பகம் தஞ்சாவூர் அரசு மருத்துவ கல்லூரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தாக்குதலில் ஈடுபட்ட அசோக் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் என்ன காரணத்துக்காக சம்பவம் நடைபெற்றது என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கமலக்கண்ணன்.